பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே நினைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ள பூர்ணப்படும். தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்துச்சுனாக்கா தேவன் அவனுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்பு இல்லாவிட்டால் தேவன் கண்டிப்பாக அவன் உள்ளத்துல இருக்கவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தால்தான் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள தங்கி இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னொருத்தர் குறித்து பேசக்கூடாது. இன்னொருத்தர் குறித்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. நம்ம இன்னொருத்தர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அந்த தவறை நாம் சுற்றி காமிக்க கூடாது. அவங்ககிட்ட சொல்லணும், இன்னொரு வாட்டி அந்த காரியத்தை செய்யாத, தேவன் உன்னை நேசிக்கிறார், உனக்காக தான் இந்த உலகத்தை இறங்கி வந்தார், உன் பாவங்களை அவர் சிலுவையில சுமந்தார் என்று நம்ம இயேசுனுடைய வார்த்தை அன்பாக சொல்லும் போது கண்டிப்பாக அந்த ஆத்துமா மனம் திரும்பும். அப்படி இல்லாத நம்ம அவனை அற்பமா பேசி கேவலமா பேசினால் அவன் கண்டிப்பா சொல்கிறேன் ரட்சிப்புக்குள்ள வரவே மாட்டான். தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்தாலும் எது செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மூலியமாக அன்பாக சொல்லுகிறார்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பலனை பார்க்க முடியும். ஒரு ஆத்துமான மனம் திரும்பும். நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய யோசனையில சொல்லி கொண்டிருந்தால் ஒரு ஆத்மாவும் மனம் திரும்பவே திரும்பாது. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர்கிட்ட வந்தவங்க பாவத்தில் இருந்த ஜனங்கள் வந்தாங்க. ஆனாலும் இயேசு அவருடைய அன்புனாலே எல்லாரும் மனம் திரும்பினாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இயேசுவின் பின்றாக அவர் சென்றார்கள் என்றால் பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்க. அன்பு தான் நம்மளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா தேவன் கண்டிப்பாக நம்மளுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம யாரையும் அர்த்தமா பேசக்கூடாது, யாரையும் கேவலமா பேசக்கூடாது. நம்ம இயேசு அப்பாவுடைய பிள்ளைகள், நம்ம அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக இருக்கலாம். நம்மளுக்கு தீமையே செய்யட்டும் பரவாயில்லை. நம்ம அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நம்மளுக்குள்ள இருக்கிறார். தேவன் நம்மளுக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசுறான்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.